இவர் மீனவர் குடும்பத்தை சேர்ந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் கடற்கொள்ளையர்கள். இவர்கள் மீனவர்கள் அல்ல. இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர்கள் கடற்கொள்ளையர்கள், இலங்கையை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் என்று தாக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் மாத்திரமல்ல, இவருடைய குடும்பமே இந்த களவை செய்து கொண்டிருக்கிறது, கடற்கொள்ளை செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே கடற்கொள்ளைக்கு சென்றிருக்கலாம். நீங்கள் உங்களுடைய எல்லைக்குள் நின்று மீனை பிடியுங்கள். இலங்கை எல்லைக்குள் வந்து ஈழத்தமிழர்களுடைய வயிற்றில், மீனவர்களுடைய வயிற்றில் அடிக்க வேண்டாம். இவியல் வந்து கடற்கொள்ளையர், இவியல் தனிப்பட்ட இல்லை, இவியல் குடும்பம் சேர்ந்து களவெடுக்கிறார்கள். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இலங்கை. ஆம், மீனவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இலங்கை மீனவர் ஒருவர் இந்திய மீனவர்களால், இந்திய தமிழக மீனவர்களால் கடலிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், அல்லது அவரை பலாத்காரமாக பிடித்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இலங்கை பக்கத்தில். ஆனால் இந்திய பக்கத்திலேயும், இந்திய மீனவர் பக்கத்திலேயும் இந்தியாவினுடைய ஊடகங்கள், போலீசார் அனைவரும் இவர்கள் மீனவர்கள் அல்ல, இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர்கள் கடற்கொள்ளையர்கள், இலங்கையை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் என்று தாக்கப்பட்டிருக்கிறார். அவரை தாக்குகின்ற காட்சிகள் கூட சில தளங்களிலே, யூடியூப் தளங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே தாக்கப்பட்டு இரத்த காயத்தோடு இருப்பதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது எதற்காக தாக்கப்பட்டது? அவரை திருப்பி அடித்தார்களா அல்லது அவர் தப்பியோட முனைந்தாரா என்று பார்க்கின்ற பொழுது அவரோடு இணைந்து சென்றவர்கள் தப்பி ஓடிவிட்டார்கள். இவர் மாத்திரம் பிடிபட்டிருக்கிறார். எதற்காக பிடித்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது இந்திய மீனவர்கள் கூறுகின்ற காரணம், நாங்கள் மீன்பிடிக்க சென்ற பொழுது அது இலங்கை எல்லைக்குள்ளோ அல்லது இந்திய எல்லைக்குள்ளோ என்பதை குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் மீன்பிடிக்க செல்கின்ற பொழுது அவர்கள் எங்களை தாக்கினார்கள். சில வேளைகளில் இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களை, தாங்கள் பிடிக்கின்ற மீனை எங்களுடைய எல்லைக்குள் வந்து நீங்கள் பிடிப்பதனால் நாங்கள் உங்களை துரத்துகிறோம் என்று தாக்கி இருக்கலாம், அல்லது அவர்கள் உண்மையிலேயே கொள்ளையர்களாக இருக்கலாம் என்று நாங்கள் வினாவுகின்ற பொழுது திரு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள், கடற்தொழில் அமைச்சர், கூறியிருக்கிறார், காங்கேசம் துறையைச் சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மீனவன் தாக்கப்பட்டிருக்கிறார், அவர் கடற்கொள்ளையர் இல்லை என்று அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையை பார்த்து சேட்டை முருகன் இந்த சேட்டை முருகன் கூறியிருக்கிறார். அதை ஆதாரமாக காட்டி உண்மையிலேயே அவர் ஒரு இலங்கை மீனவர், அவரை இந்திய மீனவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் என்று அந்த பழியை இந்திய மீனவர்கள் மீது சுமத்தி இருக்கிறார். சரி, நாங்கள் அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சந்திரசேகர் அவர்கள் ஒரு பொறுப்புள்ளவர், ஒரு அமைச்சராக இருக்கின்றவர். பொறுப்பற்ற முறையிலே விசாரிக்காமல் கூற மாட்டார். விசாரிப்பதாக இருந்தால் யாரை விசாரிக்க வேண்டும்? அந்த குடும்பத்தை விசாரித்தால் உண்மையிலே கடற்கொள்ளையர்களாக இருந்தால் அவர்கள் ஒத்துக்கொள்ளப் போவதும் இல்லை. இருந்தாலும் அவர்கள் உண்மையை கூறினாலும் சந்திரசேகர் அவர்களுடைய உடனடியான அவருடைய அறிக்கையிலே அவர் கடற்கொள்ளையர்கள் இல்லை, அவர்கள் மீனவர்கள் தான், இப்படித்தான் நடந்தது பிரச்சனை என்று கேட்டு கூறியிருக்கிறார். இருந்தாலும் கூட இப்படி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கின்ற பொழுது, ஆனால் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மீனவ சங்கத்தை சேர்ந்த ஒருவர் பகிரங்கமாக அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். இவர் மீனவர் குடும்பத்தை சேர்ந்திருக்கலாம், ஆனால் இவர்கள் கடற்கொள்ளையர்கள். இதை யார் கூறியது? யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மீனவ சங்கத்தை சேர்ந்த ஒருவர் தான் இதனை ஆதாரபூர்வமாக கூறியிருக்கிறார். அதை மெருகேற்றுகின்ற அல்லது உண்மையாக்குகின்ற முகமாக அவர் கூறியிருக்கிறார், ஏற்கனவே இவர்கள் எங்களால் எச்சரிக்கப்பட்டவர்கள், அதைவிட இவர்கள் மாத்திரமல்ல, இவருடைய குடும்பமே இந்த களவை செய்து கொண்டிருக்கிறது, கடற்கொள்ளை செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே கடற்கொள்ளைக்கு சென்றிருக்கலாம். அவர்கள் எப்படி போய் அகப்பட்டார் என்று வேறு விடயம். ஆனால் ஏற்கனவே இவர்கள் இந்த கடற்கொள்ளையிலே ஈடுபட்டதை அவர் நிரூபித்து அந்த யாழ் மீனவ சங்கத்தை சேர்ந்தவர் கூறியிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம், இங்கே நாங்கள் இந்த யாழ் மீனவ சங்கத்தை சேர்ந்தவர் கூறிய விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அங்கே நடந்த விடயம் சேட்டை முருகன் கூறியதும் பொய். ஆனால் அவர் தான் பார்க்கவில்லை, சந்திரசேகருடைய வார்த்தை அறிக்கையை வைத்து ஆதாரமாக கூறியிருக்கிறார். அது ஒரு புறம் இருக்க,
அங்கே சேகர் அவர்கள் ஆர்வ கோளாறினால் எடுத்த எடுப்பிலே ஒரு செயலெடுத்தல் விசாரித்து மீனவர் சங்கத்திடம் விசாரிக்காமல் அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம். இந்த உண்மை தகவல் தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பிற்பாடு உண்மையிலேயே உண்மை என்ன என்பது வெளியே வரும். சில வேளைகளிலே சந்திரசேகர் அவர்கள் தவறாக கூடியிருந்தால் நிச்சயமாக அவர் மறுப்பறிக்கை விடுவார். அந்த மென்டாலிட்டி, அதாவது அந்த ஒரு நாகரிகம் இருக்கிறது அவருக்கு. பொய்யாக இருந்தால் பொய், உண்மை என்றால் உண்மை. இல்லை, நான் முழுமையாக விசாரிக்காமல் கூறிவிட்டேன். இருந்தாலும் கூட அவர் ஏற்கனவே அதாவது எச்சரிக்கப்பட்ட குடும்பம், அதாவது அவர் மாத்திரமல்ல குடும்பமே இந்த கடற்கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை மீனவ சங்கத்திலே இருக்கின்ற ஒரு உறுப்பினர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். இது இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனையே இல்லை, அல்லது இலங்கை தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனையும் இல்லை. இது கொள்ளை அடிக்கின்ற கொள்ளை கூட்டத்திற்கும் ஒரு இலங்கை இந்திய மீனவர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனையை தவிர இதை பெருசுபடுத்தக்கூடாது. இருந்தாலும் கூட இலங்கை எல்லைக்குள் இந்தியர்கள் வந்து மீன்பிடிப்பதையோ அல்லது இந்தியர்கள் இலங்கை எல்லைக்குள் வருவதையோ அல்லது இந்திய எல்லைக்குள் இலங்கை மீனவர்கள் சென்று மீன்பிடிப்பதையோ தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால் தான் முருகல் நிலை ஏற்படுகிறது. அதிகமாக இலங்கை எல்லைக்குள் கடல் எல்லைக்குள் அந்த மீன்கள் அதிகமாக பிடிபடுகின்ற காரணத்தினால் பல மீனவர்கள் மீன்பிடிக்க வந்து அல்லது கடத்தல் பொருட்களை கொண்டு வந்தும் இருக்கலாம். இப்படி கடத்தல் பொருளை கடத்துகின்ற கும்பல் கூட அந்த கடலுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறது. மீனவர்கள் மாத்திரமல்ல, மீனவர்கள் என்ற போர்வையில் இலங்கை மீனவர்கள் என்ற போர்வையிலும் இந்திய மீனவர்கள் என்ற போர்வையிலும் அந்த எல்லைகளில் உலாவிக் கொண்டிருப்பதில் அதிகமானவர்கள் கடத்தல்காரராக இருக்கிறார்கள். இலங்கையிலே இருந்து தங்கம் போன்ற அந்த உலோகங்களை இந்தியாவுக்கு கடத்துவதும், இந்தியா கேரளா கஞ்சா போதை வஸ்துக்களை இலங்கைக்கு கடத்துவதும், மஞ்சள் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை கடத்துவதும், இப்படியான கடத்தல் கும்பல்களும் மீனவர்கள் என்ற போர்வையில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை அந்த எல்லை பாதுகாப்பு பிரிவினர், கடற்படையினர், போலீசார், கரையோர போலீசார் இவர்கள்தான் அதனை கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர இலங்கை இந்திய மீனவர்களுக்குள் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பெரிய சமாட்டிகளின் கீழ் இயங்குகின்ற மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் அதிகமாக வந்து மீன்களை பிடித்து செல்வதும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனையோ ஆண்டுகளாக சிறையில் அவர்கள் வாடிக்கொண்டிருப்பதும், அவர்களுடைய படகுகள் பறித்து அழிக்கப்பட்டது, பறிமுதல் செய்யப்பட்டதும் இலங்கை எல்லைக்குள் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது இந்திய எல்லைக்குள் புகுந்து இலங்கை மீனவர்கள் மீன் பிடிப்பது கிட்டத்தட்ட இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஆனால் இலங்கை எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் புகுந்து மீனை பிடிப்பதனால் தான் இந்த பிரச்சனை அதிகமாக வருகிறது. அதனால் இந்திய மீனவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் தன்மையாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய எல்லைக்குள் நின்று மீனை பிடியுங்கள். இலங்கை எல்லைக்குள் வந்து ஈழத்தமிழர்களுடைய மீனவர்களுடைய வயிற்றில் அடிக்க வேண்டாம் என்பதை ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட நாங்கள் இதனை லங்கா 4 ஊடகம் வெளியிடுகிறது. உண்மையான செய்திகளையும் உண்மையான தகவல்களையும் நாங்கள் வெளிக்கொண்டு வேண்டும் என்பதால் தான் இங்கே சந்திரசேகர் அவர்களை, சாட்டை முருகன் அவர்களை மற்றும் மீனவர் சங்க உறுப்பினர் அனைவரையும் இதற்குள் இழுத்து பேசியிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கையர், லங்கா 4 ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா 4 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள்.
அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.